அனைவரும் வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது அதை வந்து வெளிப்படையாக வந்து ஃபோனில் வந்து பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதனால் வந்து ரொம்ப அது எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அந்த ஓப்பன் மைண்ட் வந்து அப்படியே ஒரு சில விஷயங்கள் அப்படியே வந்து எல்லாம் ப்ளாக்கேஜாக இருக்கும். அது 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 ப்ளாக்கேஜ் வர்றதுக்கு எண்ணங்கள் சில பேர் பேச 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 அந்த எண்ணங்கள் வந்து திறந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நம்ம சிந்திக்கிற விதம், பார்க்குற விதங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ஏற்பட்டுச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் வந்து நான் பொய் சொல்ல விரும்பல. நான் வந்து ராஜசேகர் அண்ணா கூட இந்த தியானத்தை செஞ்சு, நான் வந்து என்லைட்டம் ஆடிட்டேன், ஞானம் அடைஞ்சிட்டேன். அதெல்லாம் வந்து சொன்னா அதெல்லாம் வந்து தவறான கருத்தாயிடும். ஆனால் அந்த மைண்ட் கிளாரிட்டி, அது ஒரு கிளாரிட்டி, இதுதான் முடிவு, இதுதான் நான் செய்கிறேன், இதுதான் நான் செய்ய போகிறேன் இப்படின்னு ஒரு முடிவு வந்தது அந்த குழுவில் சேர்ந்த பிறகு. அவர் தியானங்கள் ஒன்று ஒன்று அவர் சொல்லுவார். ஜெயின் தியானம், ஹாரா தியானம் ஒன்று ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் உண்மையை சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் நான் அவருக்கு வந்து ராஜசேகர் அண்ணாவுக்கு நான் இது வரைக்கும் ஓப்பனாக நன்றி சொன்னதில்லை. நன்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நன்றி சொன்னால் அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கும் அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்ன அறியாமே எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த தியானங்கள் செஞ்ச பிறகு ஒரு அதுக்கு பிறகு ஏற்பட்ட நட்புகள் கார்த்திக் சுப்ராஜ் எனக்கே தெரியாது. எனக்கு படங்களில் அவ்வளோ ஆர்வம் இருக்குது, எனக்கு ஒரு பேஷன் இருக்குது, எனக்கே தெரியாது. அது மூலயமா ஏற்பட்ட நட்புகள். இப்போ கார்த்திக் சுப்ராஜை சந்தித்தேன். அதுக்கு பிறகு ஊரில் சில நண்பர்களை சந்தித்தேன், படத்துறையில் உள்ளவங்கள. இதேமாரி பார்க்க வந்து எதனாலனா மைண்ட் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி இதனால தான் வந்துச்சு, இல்லை ராஜசேகர் தான் இதை கண்டுபிடிச்சா அவர் நான் சொல்லலை. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு அதை ஷேர் பண்ண நாலேஜ் இருக்குல்ல, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ நிறைய பேர் நம்புவீங்க, நிறைய பேர் நம்ப மாட்டீங்க அவர் சொல்கிறத. ஓப்பன் மைண்டோடு நம்ம நம்பினோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பயன் இருக்கும். ஒரு துளியாவது பயன் இருக்கும். அந்த ஒரு துளி பயனை வச்சு நம்ம நீண்ட தூரம் செல்லலாம்.